வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் புயலால் தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதாவுடன் எமது செய்தியாளர் குணசுந்தரி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்பொழுது மோந்தா புயல் வங்கக்கடலில் நிலவி வருகிறது. அதனை பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். மேம், இப்ப புயல் மோந்தா புயல் வங்கக்கடல்ல நிலவி வருது. இந்த சூழ்நிலையில வங்கக்கடல், அதாவது இந்த மோந்தா புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? சென்னையிலும் தமிழகத்திலும் எந்த அளவுக்கு இருக்கும்? இன்று 28ஆம் தேதி 11:30 மணி அளவிலே மோந்தா புயல் சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டுள்ளது. அது ஆந்திர கடற்கரை நோக்கி நகர்வதால் சிறிது சிறிதாக நம்ம சென்னையிலேருந்து அது தூரமாக தான் விலகி போயிட போகிறது. மழை, அந்த சுழற்சியில் இருக்கின்ற மழை மேக கூட்டத்தினால் நமக்கு மழை எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். அது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம். மற்ற ஒரு 6 மாவட்டங்களுக்கு வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி, கோவை மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இப்ப இந்த மோந்தா புயலினால மீனவர்களுக்கான ஏதாவது ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கலாமா? மீனவர்கள்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்றைய தேதிக்கு 28ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளிலே மோந்தா இருக்கு. அரபிக்கடல் பகுதிகளிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. அதனால 2 பகுதிகளுக்குமே மீனவர்கள் செல்லாமல் இருப்பது உசிதம். குறிப்பாக இப்போ தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இந்த 27லிருந்து 29ஆம் தேதி அக்டோபர் செல்லாமல் இருப்பது நல்லது. 27லிருந்து 31 அக்டோபர் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சாவே சென்னைக்கு முக்கியமா பாதிப்புகள் அதிகமா வருடந்தோறும் இருக்கும். அதே போன்று இந்த வருடம் சென்னைக்கான பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? முன்னெச்சரிக்கையாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? அதாவது மழைக்காலம் அப்படின்னாலே நம்ம சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். அந்த விதத்தில் புயல் என்ற ஒரு நிலை வரும் பொழுது கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அது நம்ம வழக்கமாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் சொல்வது போல பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும், எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா நம்முடன் இணைந்து அதற்கான விளக்கம் அளித்தார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் குணசுந்தரி.